நம்மெல்லாம் கொண்டாடப்பட வேண்டிய நபர்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கொண்டாடப்பட வேண்டிய ஆட்கள். கொண்டாடப்பட வேண்டிய ஆட்கள். உங்களை கொண்டாடுற ஆட்களோட சேர்ந்து கொள்ளுங்க. ஆமென். உங்களை திண்டாட வைக்கிறவனோட சேர்ந்துடாதீங்க. யாரோட சேரணும்? கொண்டாடுற. பாருங்க, உங்களை கொண்டாடுற மனைவி, உங்களை கொண்டாடுற கணவன் கிடைச்சா எத்தனை பேருக்கு சந்தோஷம். அவன் கல்யாண நாளையே கொண்டாடுறான் இல்ல, பிறந்த நாளையே கொண்டாடுறான் இல்ல. சில பேருக்கெல்லாம் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுறதே தெரியாது. சில பேருக்கு பிறந்த நாளே நடு தெரியாது. ராசவம்மாட்ட போய் நீங்க எப்ப பிறந்தீங்கடா, அது யாருக்கு தெரியும். எப்ப கல்யாணம் கட்டினீங்க, அது யாருக்கு கட்டும் போதுதான் கட்டணும். சரி, ராசவம்மாட்ட கல்யாண நாள் ஒருக்கா கேட்டு சொல்லு, அவருக்கு தெரியாதாம். ஏதாவது ஒன்றை போட்டு விடட்டான். கேதுலன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க கொண்டாடாட்டிலும் நாங்க உங்களை கொண்டாட ஆயத்தமா இருக்கோம். ஏண்டா நீங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருத்தரும் குட்டி தேவர்கள் மாதிரி. ஆமென். 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 என்ன, நீங்க பிறந்தது தேவனுக்கு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க நான் தேவனால் பிறந்திருக்கிறேன்? நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனால் பிறந்தவர்கள். ஆமென். அவரால் பிறந்திருந்தால் நீங்க யாரு? கொண்டாடப்பட வேண்டிய ஆட்கள். நாய்க்கு பிறந்தா யாரு? நேக்குட்டி. பூனைக்கு பிறந்தா பூனைக்குட்டி. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? இல்ல. அப்ப தேவனுக்கு பிறந்தது சாதாரண மனுஷன் ஆகுமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் வார்த்தையை கவனிக்கிறவங்களால மட்டும்தான் விசுவாசிக்க முடியும். ஆமென். அது எப்படி நான் தேவனாக முடியுமான் பாட்டையே பாடிட்டான். என்ன பாட்டது? பாவி பாவி என் மீது ஏன் இந்த அன்பு அன்பு ஒன்றும் புரியலையே. உன் பிள்ளையாய் நான் மாற முடியுமா? அவனை பிடிச்சி அட்டி சில வேலை அடிக்கணும். உன் பிள்ளையாய் நான் மாற முடியுமென்றா முதல் வார்த்தை என்ன வார்த்தை? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். ஆமென். எத்தனை பேர்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஹல்லேலூயா அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளையா. இது பாஸ்டராகி வந்து நின்றுட்டு என்ன பாட்டு படிக்கின்றா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? முதல்ல போய் பைபிள படியுமா? ஹல்லேலூயா. அது உனக்கு புரியுமா? அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். அப்படின்னா தேவனால் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் நீங்களும் செய்ய வேண்டும். ஆமென். 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 நீங்க ஒவ்வொருவரும் தேவனுடையவர்களானால் தேவனிடத்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.